வணக்கம். நான் உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன், கல்பவருஷத்துலேருந்து. ஸோ போகி இல்லையா, அதுக்கு ஒரு சிறிய பதிவு. ஓகே, அஃப்கோர்ஸ் நான் எழுதி வச்சுட்டு பார்த்து தான் படிக்க போகிறேன். ஸோ என்னுடைய பார்வைகள் பிசி ஸ்க்ரீன் பக்கம் திரும்பும். அதை நீங்கள் பொருட்டாக எடுத்துக்காமல் கருத்துக்களை மட்டும் பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். போகி 2026க்கான பதிவு. போகி 3 வேளை ராஜபோக உணவல்ல போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. 3 வேளை ராஜபோக உணவல்ல போகி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி. பழையனவற்றை எரிப்பது, துணிமணிகள், வீட்டிலும் அலுவலகத்திலும் முடங்கி மக்கிப்போன பொருட்களை களைவது மட்டுமல்ல, நம்முள் மக்கி போயிருக்கும் குணங்கள், பழக்க வழக்கங்கள், ஆளுமை குணங்கள், அடுத்தவரை குறை கூறுதல், இதையவற்றெல்லாம் களைவதுதான் போகி. கவிதை நடையுடன் கூடிய உரைநடையாக என்னுடைய பதிவு இருக்க வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சி. பிடித்திருந்தால் மறக்காமல் கருத்துக்களை பகிருங்கள். உங்களுடைய பாசத்தையும் அன்பையும் நிச்சயமாக ஒரு சின்ன ரியாக்ஷன் மூலமாக நீங்கள் சொல்லணும்னு நான் அன்புடன் கேட்டுக்கிறேன். பழையவற்றை எரிப்பது, துணிமணிகள், வீட்டிலும் அலுவலகத்திலும் முடங்கி மக்கிப்போன பொருட்களை மட்டும் அல்ல, நம்முள் மக்கி போயிருக்கும் குணங்கள், பழக்க வழக்கங்கள், ஆளுமை குணங்கள், அடுத்தவரை குறை கூறுதல் அனைத்தையும் களைவதுதான் போகி. இக்கணினியிலும் மென்பொருளையும் பயன்படுத்தி வரும் செயலிகளை கொண்டு அடுத்தவரை சாடாதிருத்தல். கணினியிலும் மென்பொருளிலும் வரும் செயலிகளை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவரை சாடாதிருத்தல். கணினினா கம்ப்யூட்டர், மென்பொருள்னா சாஃப்ட்வேர், செயலினா ஆப். ஓகே, தெரியாதவர்களுக்கு தமிழின் விளக்கம். கணினியிலும் பொருளையும் பயன்படுத்தி வரும் செயலிகளை கொண்டு அடுத்தவரை சாடாதிருத்தல். ஒரு செயலியில் மாமியார் மருமகளை ஒவ்வொரு காணொளியிலும், காணொளி என்றால் வீடியோ, ஒரு செயலியில் மாமியார் மருமகளை ஒவ்வொரு காணொளியிலும் அடிப்பதாக பதிவு. காமெடி என்று நினைத்து பெண்களே சக பெண்களை கொதரும் பரிதாபம். ஒரு காணொளியில், ஒரு செயலியில் மாமியார் மருமகளை ஒவ்வொரு காணொளியிலும் அடிப்பதாக பதிவு. காமெடி என்று நினைத்து கொண்டு பெண்களே பெண்களை கொதரும் பரிதாபம். அதை சிலர் வீட்டில் இருக்கும் பழைய காமெடி உருவங்கள் பிரவுசரில் ஓட விடுவது இன்னும் பரிதாபம். ஓகே, மார்க்கெட்டில் கிடைக்கும் புதிய கணினி கருவிகளை வைத்துக்கொண்டு பழைய பஞ்சாங்கம் பார்ப்பதில் பயனில்லை. நீங்கள் வளருங்கள். இந்த இயற்கையும் மனிதமும் அறிவியலும் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு பொக்கிஷங்களை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். உங்களுக்கும், உங்கள் வீட்டிற்கும், அலுவலகத்திற்கும், சூழலிற்கும், சமுதாயத்திற்கும் பயனுடையதாகத்தான் அது அமைய வேண்டுமே தவிர, காமெடி அப்படிங்கிறது அந்த ஒரு நிமிஷத்துக்கு அனைவரையும் திருப்திப்படுத்தி மகிழ்விப்பதாக இருக்க வேண்டும். அடுத்தவரை குறை கூறுவது காமெடி கிடையாது, அது பரிதாபம் என்பது என்னுடைய பதிவு. அந்த பழையனவற்றை தயவு செய்து களைய வேண்டும். இதை நான் உரைநடையில், கவிதை நடையில் என்னுடைய பேஜில் போஸ்ட் பண்ணும்போது இந்த உரையாடல்கள் இருக்காது, கவிதை நடை மட்டும் இருக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் முதலில் இருந்து உங்களுக்கு கடைசியாக படித்து முடிச்சுட்டு ஒரு வாட்டி உரைநடையாகவும் கவிதை நடையாகவும் அதை படித்து முடிக்கிறேன். மார்க்கெட்டில் கிடைக்கும் புதிய கணினி கருவிகளை வைத்துக்கொண்டு பழைய பஞ்சாங்கம் பார்ப்பதில் எள்ளளவும் பயனில்லை. பழையன குணத்திலும் செயலிலும் பழக்கத்திலும் களையப்பட வேண்டும். பழையன குணத்திலும் செயலிலும் பழக்கத்திலும் களையப்பட வேண்டும். அடுத்தவரை நகைச்சுவையாய் காணொளியில் சாடுவது களப்பணி இல்லை. அன்பர்களே, அடுத்தவரை நகைச்சுவையாய் காணொளியில் சாடுவது களப்பணி இல்லை. தலைமை என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த கருத்துக்களையும் அந்த செயல்பாடுகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் களப்பணி. இப்போ சேல்ஸ் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றின பதிவுகளை மட்டும்
நல்லவற்றை மட்டும் எடுத்து கூறுங்கள். அடுத்தவரோட ப்ராடக்டோட குறைகளை நீங்க குறை சொல்றீர்கள் என்றால் நீங்க மிக ஒரு தப்பான ஒரு சேல்ஸ்மேன் இல்லது சேல்ஸ்விமன் என்கிற பெயரை நீங்கள் முதல் பதிவிலேயே வாங்கக்கூடும். நீங்க உங்களிடம் இருக்கும் உயர்வுகளை மட்டும் சொல்லுங்கள். அடுத்தவரின் குறைகளை சொன்னாலே அப்போ உங்ககிட்ட விஷயம் இல்லைங்கிறது தெள்ள தெளிவா விளங்கிடும். இது தவறாமல் எரித்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. பழையன குணத்திலும் செயலிலும் பழக்கத்திலும் களையப்பட வேண்டும். அடுத்தவரை நகைச்சுவையாய் காணொளியில் சாடுவது களப்பணி இல்லை. பொருளாதார முன்னேற்றத்துடன் சில பேர் எழுதுறீங்க, பொருளாதார முன்னேற்றத்துடன் பண்புகளிலும் குணத்திலும் முன்னேற்றம் வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் ஒரு வீட்டிலும் அலுவலகத்திலும் வியாபார இடத்திலும் நாட்டிலும் சிறக்க வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளம் நல்ல பண்புகளும் குணங்களும் இருந்தால் மட்டுமே நீங்கள் மேலே ஏறிய அந்த பொருளாதார முன்னேற்றம் மேல மேல உயர்வதற்கும் இருக்கும் இடத்தை விட்டு இறங்காமல் இருப்பதற்கும் மிக தேவையான ஒரு அடித்தளம் நல்ல பண்புகள், அருமையான குணங்கள். தயவு செய்து அதை மறந்து விடாதீர்கள். கெட்ட குணங்களும் தவறானவற்றும் களையப்பட வேண்டியதுதான் போகி. பொருளாதார முன்னேற்றத்துடன் பண்புகளிலும் குணத்திலும் முன்னேற்றம் வேண்டும். வீட்டில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்பது அந்த காலம். வீட்டில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்பது பழைய காலம். அடுப்பையும் ஊதிக்கொண்டு படிப்பிலும் அலுவலகத்திலும் சிறப்பது இந்த காலம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறியது அந்த காலம். அடுப்பையும் ஊதிக்கொண்டு கல்வியிலும் அலுவலகத்திலும் சிறப்பது இந்த காலம். பழையன கழிந்து விட்டது. எரிந்த குப்பை மேட்டை கிளறாமல் மக்கிய குப்பைகள் கொண்டு பயனுள்ள விஷயங்களை செய்வது போல் சமர்ப்பணத்தால் பழையன கற்றுக் கொடுத்த பாடங்களை மறவாமல் அதன் சுவடுகளை அழிக்க பழகுங்கள். அதுதான் போகி. எரிந்த குப்பை மேட்டை கிளறாமல் மக்கிய குப்பைகள் கொண்டு பயனுள்ள விஷயங்களை செய்வது போல் சமர்ப்பணத்தால் பழையன கற்றுக் கொடுத்த பாடங்களை மறவாமல் அதன் சுவடுகளை அழிப்போம். வீட்டின் சுத்தம் அன்னை வழிபாடு என்கிறார் குரு. சூழலின் சுத்தம் சுமுகம் என்கிறார். வீட்டின் சுத்தம் அன்னை வழிபாடு என்கிறார் குரு. சூழலின் சுத்தம் சுமுகம் என்கிறார். சுமுகத்திற்கு இறைவன் இனிமையை பரிசாக கொடுக்கிறான் என்றும் கூறுகிறார். அன்னை மகாலட்சுமி வருவது சுற்றுப்புறமும் சூழலின் புறமும் சேர்ந்து சுத்தம் செய்வது, உள்ளும் புறமும் சுத்தம் செய்வதுதான் சமர்ப்பணம். அதுதான் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பதற்கான ஆன்மீக பொருள் என்பது என்னுடைய ஒரு பணிவான புரிதல். அன்னை மகாலட்சுமி வருவது சுற்றுப்புறமும் சூழலின் புறமும் சேர்ந்து சுத்தம் செய்வது. நம்மை மறவாமல் தேடுபவரையும் மதிப்பவர்களையும் காதலையும் நேசத்தையும் பொழிபவர்களை விட்டு விலகாமல் இருப்போம். தூரம் ஒரு பொருட்டல்ல. நம்மை மறவாமல் தேடுபவர்களையும் மதிப்பவர்களையும் காதலையும் நேசத்தையும் பொழிபவர்களையும் மறவாமல் இருப்போம். தூரம் ஒரு பொருட்டல்ல. நம்மை ஏமாற்றுபவர்களையும் வெறுப்பவர்களையும் விட்டு மனதாலும் நினைவாலும் ஆத்மாவாலும் விலகுவோம். அவர்களின் அருகாமை ஒரு பொருட்டல்ல. இதுதான் பழையன கழிந்து புதியன புகுதல். நம்மை ஏமாற்றுபவர்களையும் வெறுப்பவர்களையும் விட்டு மனதாலும் நினைவாலும் ஆத்மாவாலும் விலகுவோம். அவர்கள் அருகாமை ஒரு பொருட்டே அல்ல. ஓகே. ஏழ்மையில் செம்மை, கல்வியில் வளமை, அலுவலிலும் பண்பிலும் செழுமை, பொருளாதார உயர்வு, இவைகளை வாழ்வு உங்களுக்கு பரிசளிக்கும் போது நீங்கள் உயர்வதற்கு உழைத்த கரங்களை கைகுலுக்கவும் தோள் சாயவும் மறக்காதீர்கள். நான் அதை என்றுமே மறப்பதில்லை. ஏழ்மையில் செம்மை, கல்வியில் வளமை, அலுவலகத்திலும் பண்பிலும் செழுமை, பொருளாதார உயர்வு, இவைகளை இறைவும் இறையருளோடு கூடிய வாழ்வு உங்களுக்கு பரிசளிக்கும் போது நீங்கள் உயர உழைத்த கரங்களை கைகுலுக்கவும் தோள் சாயவும் மறக்காதீர்கள். அன்பின் விதைகள் என்றும் மக்கிப் போவதில்லை. அன்பின் விதைகள் என்றும் மக்கிப் போவதில்லை. ஆலய விருட்சமாய் என்றும் உயர்ந்து நிற்கும்.
உயர்வை அதில் காணுங்கள். அன்பின் விதைகள் என்றும் மக்கிப் போவதில்லை, ஆலய விருட்சமாய் என்றும் உயர்ந்து நிற்கும். நீயே உலகம் என்று நாம் வாழ்ந்ததற்கு ஒருவர், நீயே உலகம் என்று நாம் வாழ்ந்ததற்கு ஒருவர், வேறு ஒருவரின் ஒரு நாள் வருகை அவருக்கு உலகம் என சொல்ல கேட்டால் இடிந்து போகாதீர்கள். நீயே உலகம் என்று நாம் வாழ்ந்ததற்கு ஒருவர், நடப்பில் வாய்ச்சொல்லில் மட்டுமல்ல, நீயே உலகம் என்று நாம் வாழ்ந்ததற்கு ஒருவர், வேறு ஒருவரின் ஒரு நாள் வருகை அவருக்கு உலகம் என்று சொல்ல கேட்டால் இடிந்து போகாதீர்கள். எதிர்காலத்தில் உங்களின் மறைவு அவருக்கு உங்களை உணர்த்தும். எதிர்காலத்தில் உங்களின் மறைவு அவர்களுக்கு உங்களை உணர்த்தும். அந்த கவலைகளை களைந்து புதிய பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். போங்க நீங்க என்று அவர்களை அனுப்பிவிடுங்கள். படை நடுங்க பறைசாற்றும் போலி கூட்டத்தை கண்டு அச்சம் தவிருங்கள், உண்மை ஒற்றையாய் ஜெயிக்கும். படை நடுங்க பறைசாற்றும் போலி கூட்டத்தை கண்டு அச்சம் தவிருங்கள், உண்மை ஒற்றையாளாய் ஜெயிக்கும். நம்பிக்கை நாட்டை காப்பாற்றும் அருள் அற்புதம் என்றார் குருநாதர். நம்பிக்கை நாட்டை காப்பாற்றும் அருள் அற்புதம் என்றார் குருநாதர். விடியல் பயணத்தை தந்த நேச கரங்களை நாம் என்றும் மறப்பதில்லை. தூரம் அவர்களை விட்டு நம்மை பிரிப்பதும் இல்லை. நம்பிக்கை நாட்டை காப்பாற்றும் அருள் அற்புதம் என்றார் குருநாதர். விடியல் பயணத்தை தந்த நேச கரங்களை நாம் என்றும் மறப்பதில்லை. தூரம் அவர்களை விட்டு நம்மை பிரிப்பதும் இல்லை. போகி 3 வேளை ராஜபோக உணவு நமக்கு மட்டுமல்ல, இல்லாதவருக்குமான உணவும் கூட. போகி 3 வேளை ராஜபோக உணவு நமக்கு மட்டுமல்ல, அது இல்லாதவருக்குமான உணவும் கூட. தலைமையில் இருப்பவர்கள் கவனிக்க நேரமில்லை என தரிகெட்டு ஓடும் நரிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. தலைமையில் இருப்பவர்கள் கவனிக்க நேரமில்லை என தரிகெட்டு ஓடும் நரிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. சாயம் வெளுத்தால் நரி சிம்மாசனத்தை விட்டு பொறியில் பதுங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. சாயம் வெளுத்தால் நரிகள் சிம்மாசனத்தை விட்டு பொறியில் பதுங்கும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. அமைதி ஆட்டம் காணாத அஸ்திவாரம் என்கிறார் குரு. ரௌத்ரம் பழகு எனவும் சொல்கிறார். எங்கள் அமைதியை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் வெகுண்டு எழ அஞ்ச மாட்டோம். அறியாமை அறிவை காண்பது சமர்ப்பணம் என்றார். கெட்டிக்காரத்தனத்தை விட்டால் மலையளவு சாதிக்கலாம் என்றும் சொல்கிறார். அந்தந்த சூழலுக்கு பொருத்தமானதை நீங்கள் பழக வேண்டும். அமைதி ஆட்டம் காணாத அஸ்திவாரம் என்கிறார் குரு. ரௌத்ரம் பழகு எனவும் கூறுகிறார். எங்கள் அமைதியை நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் வெகுண்டு எழ அஞ்ச மாட்டோம். அறியாமை அறிவை காண்பது சமர்ப்பணம் என்றார். கெட்டிக்காரத்தனத்தை விட்டால் மலையளவு சாதிக்கலாம் என்றும் சொல்கிறார். உங்களை சூழ்ச்சியால் விலக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் கூட்டத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த எண்ணங்களை இப்பொழுதே பழையனது போல் கழித்து விடுங்கள். பழையன கழிந்து புதிய ஒரு நம்பிக்கையை உங்கள் உணர்ச்சியிலும் வாழ்க்கையிலும் மனதிலும் ஆத்மாவிலும் கொண்டு வாருங்கள். உங்களை சூழ்ச்சியால் விலக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் கூற்றத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் சுயநலமே அவர்களை எரித்துவிடும் போகியை விரைவில் நீங்கள் காண்பீர்கள். உங்களை சூழ்ச்சியால் விலக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் கூட்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவர்கள் சுயநலமே அவர்களை சுட்டெரித்துவிடும் போகியை விரைவில் நீங்கள் காண்பீர்கள். பழையன கழிந்து புதிய அருளின் சூழல் பொங்கிட இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பழையன கழிந்து புதிய அருளின் சூழல் பொங்கிட இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அன்புடன் கல்ப விருட்சத்திற்காக உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக உங்களுடைய ஒரு எண்ணங்களை எனக்கு பகிர்ந்தால் மகிழ்ச்சி ஏற்படும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன பொங்குகிறதோ தமிழின் சார்பால் அதை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.